நமஸ்தே பச்சோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க இப்பொழுது கிராமர் பாடம் படிக்கலாம். பிராத்மிக் கிளாஸில் நேற்றுக்கு பாடம் 7 முடித்தோம், சம்பந்த காரக் படித்தோம். இப்போது லெசன் நம்பர் 8 பார்ட் ஆட் பாஸ்ட் பொசிஷன்ஸ் இடைச்சொற்கள் சம்பந்த போத்தக், அதாவது 2 சொல்லி இணைக்கக்கூடியது. எக்ஸாம்பிளாக மேரே தோஸ்த் கே பாஸ் பகுத் தன் ஹை, என்னுடைய நண்பனிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது. அப்போது நண்பனையும் பணத்தையும் இணைக்குது. அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது. மேரே தோஸ்த் கே பாஸ் பகுத் தன் ஹை, என்னுடைய நண்பனிடத்தில் கே பாஸ். இந்த சம்பந்த போத்தக்கு கே பாஸ், கே தாத், கே பாத், கே பாரேமே, கே யஹா, இந்த மாதிரி கேயோட சேர்ந்து தான் வரும், தனியாக வராது. ஒரு சில மட்டும் கீயோட சேர்ந்து வரும். இப்போ கே பாஸ்ன்னு சொல்லும்போது நண்பனிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது. மை ராம் கே சாத் ரகதாஹூ, நான் ராமனுடன் வசிக்கிறேன். உடன். கே பாஸ்னா இடம், கே சாத்னா உடன், கே பாத் பிறகு, கே பாரேமே பற்றி, கே யஹாம் உடைய. மேரே தோஸ்த் கே பாஸ் பகுத் தன் ஹை, என்னுடைய நண்பனிடம் நிறைய பணம் இருக்கிறது. மை ராம் கே சாத் ரகதாஹூ, நான் ராமனுடன் வசிக்கிறேன். सरला रोज 5 बजे के बाद आती है, सरला தினந்தோறும் 5 மணிக்கு பிறகு வருகிறாள். तुम नेहरू जी के बारे में क्या जानते हो, நீ நேருஜியை பற்றி உனக்கு என்ன தெரியும். के बारे में பற்றி. आज राम के यहाँ एक दावत है, இன்று ராமனுடைய வீட்டில் ஒரு விருந்து இருக்கிறது. இப்படி கே பாஸ், கே யஹா, கே சாத், இதுதான் சம்பந்த போத்தக். வே நமக் கே பினா காத்தே ஹை, நமக்குனா உப்பு, அவர் உப்பில்லாமல் சாப்பிடுகிறார்கள். நாம் சாப்பிடுவோமா? நாம் உப்பு இருந்து பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடுவோம். போட்டிருந்தா அம்மா போட்டிருந்தா கூட பத்தாமல் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஆனால் அவர் உப்பு இல்லாமல், கே பினா இல்லாமல். யக் ஸ்ரீனிவாஸ் கி தரக் காத்தா ஹை, இவன் ஸ்ரீனிவாசனை போல பாடுகிறான். கி தரக் போல. சுரேஷ் சமுத்திர கி தரஃப் क्यों जा रहा है, சுரேஷ் கடலை நோக்கி ஏன் போய்கொண்டிருக்கிறான். கி தரஃப் நோக்கி. மேற்கண்ட வாக்கில் உள்ள கே பாஸ், கே பினா, கே சாத் இந்த எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருப்பவைகளை இடைச்சொற்கள். பெரும்பான்மையான இடைச்சொற்களின் முன் கேயும், மிகச்சில இடைச்சொற்களுக்கு முன் கீயும் வரும். இது நல்லா நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். के ऊपर मेले अबाव, के नीचे बिलो कीड़े अड़ियल, के बाहर आउटसाइड वेलिए, के अंदर इनसाइड उल्ले, के पास विथ इन पोजिशन ऑफ इडत्तिल, के लिए के वास्ते फॉर ஆக ராமனுக்காக, காகன்றது ஆகன்னு சொல்லும்போது தெரியாது இல்லைங்களா, அது ராமனுக்காக. எக்ஸாம்பிள் கே பீச்சே பின்னால், கே சாத் வித் இந்த கம்பெனி ஆஃப் ஓடு உடன், கே பினா வித்தவுட் இல்லாமல், சம்பந்த போத்தக் இது எல்லாமே. கே பாத் பிறகு ஆஃப்டர், கே சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன் எதிரில், के पगले बिफोर
முன்னால். கே யஹாம் அட் த பிளேஸ் ஆஃப் வீட்டில் இருப்பிடத்தில். கே சிவாய் எக்ஸப்ட் தவிர. கே அலாவா அப்பார்ட் ஃப்ரம் இன் அடிஷன் டு தவிரவும். கே பாரேமே அபவுட் ரெக்கார்டிங் பற்றி சம்பந்தமாக. கி தரஃப் டுவர்ட்ஸ் நோக்கி பக்கமாக. இதில் நல்லா மனப்பாடம் பண்ணிச்சுங்க. எந்த இடத்துலையும் இது விட்டு மாறுபடாது, தனித்தனியாக வராது. கேயோட சாத்து வரும், சாத்தோட கே சேர்ந்து வரும். அந்த மாதிரி தான். இதனால் இதை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. கி ஓர் டுவர்ட்ஸ் பக்கமாக. கி தரஃப் லைக் இன் த மேனர் ஆஃப் போல. கி ஜகக் இன் த பிளேஸ் ஆஃப் இடத்தில் பதிலாக. எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. கீக்கண் இடைச்சொற்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்பவும் கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளே, பாஸ் அருகில், நஜ்தீக் எதிரில், பீச்சே பின்னால், சாத் உடன், தரஃப் பக்கம், பகலே முன்னால், தரக் போல, யஹா இங்கே, கே பாரேமே பற்றி. शंकर डैश 2000 रुपये है. ஷங்கர் இடத்தில் 2000 ரூபாய் இருக்கிறது. அப்போ இங்கே கே பாஸ் அவனிடத்தில், ஷங்கர் இடத்தில். மை ஜார்ஜ் डैश மதுரை ஜாத்தா ஹூ. ஜார்ஜ் உடன் மதுரை போகிறேன். உடன் என்ன வைப்போம்? கே சாத். மை ஜார்ஜ் के साथ मदुरई जाता हूँ. देखो कमरे डैश कौन है. பார் அறை என்ன இருக்கும்? யார் இருக்காங்க? உள்ளே யார் இருக்காங்க? के अंदर. देखो कमरे के अंदर कौन है. उस मंदिर डैश एक तालाब है. அந்த கோவில் ஒரு குளம் இருக்கிறது. के पीछे முன்னால், பின்னால் போடலாம். அப்போது எப்போ குளத்துக்கு பின்னால் தான், கோயிலுக்கு பின்னாடி தான் குளம் இருக்கும். उस मंदिर के पीछे एक तालाब है. गोपाल के घर डैश एक आम का पेड़ है. கோபால் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்கிறது. के नज़दीक. गोपाल के घर के नज़दीक एक आम का पेड़ है. लीला ठीक मेरे डैश गाती है. லீலா சரியாக என்னைப் போலவே பாடுகிறாள். மேரி தரக். தும் பட்டேல் டேஷ் கியா ஜான்தே ஹோ. பட்டேலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? கே பாரேமே. तुम पटेल के बारे में क्या जानते हो? हम रोज 6 बजे डैश उठते हैं. 6 மணிக்கு முன்னால். கே பகலே. நாங்கள் தினந்தோறும் 6 மணிக்கு முன்னால் எழுகிறோம். கே பகலே. क्या आज आप डैश क्यों दावत है? என்ன இன்று தாங்கள், தாவத்துனா விருந்து, இங்கே விருந்துக்கு வந்திருக்கீங்களா? क्या आज आप के यहाँ இங்கே कोई दावत है? वह शहर डैश क्यों जा रहा है? அந்த நகரம் போல क्यों जा रहा है போய்கொண்டிருக்கிறது, நகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. யார்? அவன் போயிட்டு இருக்கான். की तरफ நோக்கி. वह शहर की तरफ क्यों जा रहा है? அவன் நகரத்தை நோக்கி ஏன் போய்கொண்டிருக்கிறான். கீழ்கண்டவர்களை கொண்டு முழு வாக்கியங்கள் அமைக்கவும். முன்ன வெறுமனே சம்பந்த போத்தை மட்டும் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் சென்டென்ஸில் நினச்சிங்க. இப்போ வெறும் சென்டென்ஸ் மட்டும், வார்த்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் முழு சென்டென்ஸாக அமைக்கணும். மேக் த சென்டென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது. பாட்ஷாலா கே பாஸ். பாட்ஷாலாக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? பாட்ஷாலா கே பாஸ் ஏக் படா மைதான் है. ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. ராம் கே சாத். மை ராம் கே சாத் ஸ்கூல் ஜாத்தா ஹூம். நான் ராமனுடன் பள்ளிக்கு போகிறேன். पूरब की तरफ கிழக்கு பக்கம். ये गाड़ी पूरब की तरफ जाने वाली है.
இந்த வண்டி கிழக்கு பக்கம் நோக்கி போகிறது. आपके सिवाय தங்களை தவிர. इस कमरे में आपके सिवाय कोई नहीं है. இந்த அறையில் தங்களை தவிர யாரும் இல்லை. 2 घंटे के वास्ते 2 மணி நேரமாக आप अपनी गाड़ी मुझे 2 घंटे के वास्ते दीजिए. தாங்கள் தங்களுடைய வண்டியை எனக்கு 2 மணி நேரம் கொடுங்கள். 4 बजे के बाद 4 மணிக்கு பிறகு. तुम आज 4 बजे के बाद मुझसे मिलो. நீ இன்று 4 மணிக்கு பிறகு என்னை சந்திப்பாய். शक्कर के बिना சக்கரை இல்லாமல். हम शक्कर के बिना काफ़ी पीते हैं. நாங்கள் சக்கரை இல்லாமல் காஃபி குடிக்கிறோம். राजा जी के बारे में. मेरे पिताजी राजा जी के बारे में जानते हैं. என்னுடைய அப்பா ராஜாஜியை பற்றி அறிந்திருக்கிறார். चिड़िया की तरफ பறவை போல. आदमी चिड़िया की तरफ उड़ नहीं सकता. மனிதன் பறவை போல பறக்க முடியாது. गोपाल के पास एक अच्छी कलम है. கோபால் அருகில் ஒரு நல்ல பேனா இருக்கிறது. இப்போ கேள்வி கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பதில் எழுதணும். तुम्हारे पास कितने रुपये हैं. உன்னிடத்தில் எவ்வளோ பணம் இருக்குது. मेरे पास 5000 रुपये हैं. தும்முன்னு கேட்கும்போது மையாக மாறுது. तुम किसके साथ रहते हो. நீ யாரோடு வசிக்கிறாய். मैं अपने भाई के साथ रहता हूँ. நான் என்னுடைய சகோதரருடன் வசிக்கிறேன். आपके घर के सामने कौन रहता है. உன்னுடைய வீட்டிற்கு முன்னால் யார் வசிக்கிறார்கள். मेरे घर के सामने रामनाथ रहता है. என்னுடைய வீட்டிற்கு முன்னால் ராம்நாத் வசிக்கிறான். तुम காஃபி पीने के पहले क्या खाते हो. நீ காபி குடிப்பதற்கு முன்னால் என்ன சாப்பிடுவாய். मैं காஃபி पीने के पहले बिस्कुट खाता है. சில பேர் ரஸ்கு சாப்பிடுவாங்க, சில பேர் பிஸ்கட் சாப்பிடுவாங்க, சில பேர் கடலை போட்டு சாப்பிடுவாங்க. அப்போது காஃபி குடிக்கும் போது நீ என்ன சாப்பிடுவ அப்படின்டா. காஃபி पीने के पहले बिस्कुट खाता हूँ. राम कितने महीनों के बाद परीक्षा में बैठेगा. ராம் எத்தனை மாதத்துக்கு பிறகு பரீட்சை எழுதுவான். ராம் 6 महीनों के बाद परीक्षा में बैठेगा. ராம் 6 மாதங்களுக்கு பிறகு பரீட்சையில் உட்காருவான். காந்திஜி क्वेश्चन पढ़ के मैं आंसर बोल रहा हूँ. आप गांधी जी के बारे में क्या जानते हैं. तांगल गांधी पट्टी என்ன தெரியும். गांधी जी हमारे राष्ट्रीय पिता है. गांधी நம்முடைய தேசத்தந்தை. क्या तुम शक्कर के बिना चाय पीते हो. என்ன நீ சக்கரை இல்லாமல் டீ குடிப்பாயா. हाँ मैं शक्कर के बिना चाय पीता हूँ. ஆமாம், நான் சர்க்கரை இல்லாமல் டீ குடிப்பேன். तुम्हारे घर में तुम्हारे अलावा किस किस को हिंदी मालूम है. तुम्हारे घर में உன்னுடைய வீட்டில் तुम्हारे अलावा உன்னை தவிர किस किस को यार யாருக்கு हिंदी தெரியும். मेरे घर में मेरे अलावा भाई और बहन को हिंदी मालूम है. என்னுடைய வீட்டில் என்னை தவிர मेरे अलावा भाई சகோதரன் और बहन சகோதரிக்கு हिंदी தெரியும். श्री आर वेंकटरामन के बाद भारत में राष्ट्रपति कौन बने. श्री आर वेंकटरामனுக்கு பிறகு இந்தியாவின் राष्ट्रपति जनाधिपति யாரு. श्री आर वेंकटरामन के बाद डॉक्टर शंकर दयाल शर्मा भारत के राष्ट्रपति बने. श्री आर वेंकटरामन के பிறகு
டாக்டர் சங்கர் தயாள் சர்மா இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். गंगा हिमालय की तरफ बहती है या समुद्र की तरफ? கங்கை இமயமலையிலிருந்து பக்கம் வருதா அல்லது சமுத்திர பக்கம் வருதா? கங்கா சமுத்திர கி தரஃப் பகத்தி ஹை. இமயமலையிலிருந்து புறப்படுறதை தவிர அது சமுத்திரத்தை நோக்கி தான் போகுது. கங்கா சமுத்திர கி தரஃப் பகத்தி ஹை. கங்கை கடலை நோக்கி பாய்கிறது. இது சம்பந்த போத்த. அடுத்த கிளாஸில் சர்வநாம் பற்றி படிப்போம். தன்யவாத்.